வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்களா, அவங்க வந்து ரொம்பவே கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சர்வர் எனக்கு ஒழுங்காக சாப்பாடு எதுவுமே எட்டாந்து சர்வே பண்ண மாட்டேறாங்க. எதானே கேட்டால் எதிர்த்து பேசுகிறாங்க. ஜூஸ் மேலே வேணும்னே தட்டி விட்டாங்க. முன்னாள் பகையை வச்சுன்னு இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் எதுக்கு இங்கே வேலைக்கு வச்சுன்னு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே ஓனர் வந்து அம்மா அப்படியெல்லாம் இல்லைம்மா, இலக்கியெல்லாம் நல்லா பண்ணுமா அப்படின்னு சொல்ல உங்கள் சர்டிஃபிகேட் எங்கே குப்பத்தொட்டில் போடுங்க, அப்போ என் மேல் நானே ஜூஸ் ஊற்றினா என்ன முட்டாள்தனமாக பேசுனுக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோபமாக பேச ஆரம்பிக்க, என்னம்மா இலக்கிய இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே சார் நீங்கள் எதுக்குமே ஒரே பண்ணிக்காதீங்க, அந்த வீடியோ அதாவது சிசிடிவி கேமராவை ஓப்பன் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமராவில் பார்த்தா எல்லாமே ரெக்கார்டே இருக்குது. கரெக்டாக நம்ம அஞ்சலி வேணும் பண்ணி நடந்து வரும்போது காலை நீட்டினது, உடனே விழுந்தது எல்லாமே அதில் பதிவாயிருக்கு. அதை பார்த்து தான் செம்ம கடுப்பாயிடுறாரு அந்த ஹோட்டல் மேனேஜர். உடனே அவங்க பார்க்கணுமே, ஏமா அறிவில்லை உனக்கு, எவ்வளோ தங்கமான பொருள் மேலே பழி போட்டுன்னு இருக்கே, உன்னெல்லாம் எங்கே வந்துமா பிடிச்சின்னு வந்தாங்க, ஏமா அந்த மாதிரியெல்லாம் பண்ணிருக்கு, ஒன்று சாப்பிட்றதுக்கு வந்தால் சாப்பிடு, இல்லைனா ஒழுங்கு முறையாக அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறது, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிருந்தா போலீஸை கூட்டு விட்டுருவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறதுக்குள்ள என்னவே அசிங்கப்பத்துட்டு இல்லைக்கா, உனக்கு வைக்கிறேன், இதுக்கு மேலே சாதாரணமாக ஒன்று விட மாட்டேன், ஒவ்வொரு நாளும் நீ ஃபீல் பண்ணுற மாதிரி செய்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. உடனே ஓடே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போக்கத்தோல அப்படின்ற மாதிரி பேச்சு வாக்கில் ஒரு பக்கம் ஓடிடுது. சரி இப்படி ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம சாமியார் இருக்கார்ல ஜோசியர், அவர் வந்து கோயிலுக்கு வராரு. இளநீர் கடைக்காரனை தேடி அங்கே நம்ம அஞ்சலியும் போகிறாங்க. அந்த தருணத்தில் கரெக்டாக அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. யாரா என்ன கூப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இந்த கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்சு வைக்கன்னு சொல்லிட்டு சாமியாராக ஒரு பக்கம் இது பண்ண, யோனா நீ போனால் இவன் ஒரு பக்கம் நொன்ன கதை சொந்த கதை சோ கதை எல்லாம் சொல்லுவானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனே போறாங்க. போயிட்டு சொல்லுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சாமியார் இருந்து உடனே என்னம்மா அஞ்சலி, நிறைய பேரை ஏமாற்ற வேண்டியது, எப்படியெல்லாம் ஏமாற்றணும், எப்படியெல்லாம் தப்பிக்கணும், எல்லா நூதனமும் கற்று வச்சுங்கிற போல. ஆனால் எப்பவுமே முத்தனை கத்திரிக்கா சந்தைக்கு வந்தாலுமா அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கும், சந்தைக்கு வராமல் இருந்தால் அது முத்திருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வந்துடும். அந்த மாதிரி தான் உன்னோட நிலைமையோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே என்ன சாமி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ எப்படி இப்போ பொய்யா நடிச்சுன்னு இருக்கியா, அந்த பொய்யை ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, உடையிற நேரத்தில் உடையும், இல்லைன்னா என்னாலையும் உடையப்படும், ஆண்டவன் கட்டளைட்டா அடுத்த செகண்டே நானே கடை உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே சாமியார் உனக்கு என்ன வேணுமோ ஏது வேணுமோ இதனாலும் கேளு, தேவையெல்லாம் பேசுனுக்காதா அப்படின்னு சொல்ல, ஏமா எல்லாருக்கிட்டையும் நீ போய் சொல்லிட்டீங்களா, என்கிட்ட போய் சொல்லலாமா, நான் உன்னை பார்த்தாவே நீ யாரு என்ன எவருன்னு லொட்டு லொசுக்கு எல்லாமே சொல்கிறேன் உனக்கே தெரியும், ஏமா என்கிட்ட போய் வீணா இந்த மாதிரி பேசுங்க, உன் வயிற்றுல குழந்தை இல்லைன்றது தெரியும், அன்னைக்கு ஒரு டைம் உன் கையை பிடிச்சி பார்த்தனே அப்போவே எல்லாமே தெரிஞ்சிருச்சு, உன் வயிற்றுல குழந்தை இல்லை எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, இலக்கியா அந்த மாதிரி சொன்னான்னு சொல்லிட்டு தான் சொன்னேன், இல்லைனா அப்போயும் உன் வயிற்றுல குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜோசியரை பார்த்து அப்படியே சும்மா பயத்தில் ஒரு பக்கம் பீதியில் கைகளால் நடுங்குது, ஒரு பக்கம் உதறது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் பயத்தில் ஒரு பக்கம் நர்வஸ் ஆகிறாங்க, எங்கே போகிறது ஏதோ அது தெரியாமல் ஒரு பக்கம் அப்படியே சும்மா கால் கையெல்லாம் ஒரு பக்கம் பெண்ணுது பெடலுது, ஐயோ என்னடா நடக்க போகுது எதிராக நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் உதர்ன்னு இருக்காங்க. சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குது சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த ஜோசியர் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இந்த ஜோசியருக்கு ஒரு குழிய நோண்டா, சாமி இதுக்கு மேல விட்டு வச்சா நம்மளுக்கு ஆப்பாயிருண்டா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவிரமான ஒரு முயற்சியில இறங்க போறாங்க. அது இதுக்கு மேல என்னென்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க, அந்த முயற்சிகள் எல்லாமே எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.